கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள் என்று இந்த நாளை கர்த்தர் சுமந்த இந்த வாக்களித்த தேவனாய் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் பிரவேசிக்கும் போது ஒரு புதிய அனுபவம், புதிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தரப்போகிற விசுவாசிக்கிறேன். கர்த்தரை தட்டி தேவனாய் கர்த்தர் சொல்லுங்கள். We enter the new month, the month of March. இந்த மாதத்தில் மார்ச் மாதத்தில் தேவனாய் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய குடும்பத்திலும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் வேலையாய் கடந்து வர போகிறார். எல்லாவற்றும் கர்த்தர் காத்து ஒரு புதிய வேலைக்குள்ளாக நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும்போது கர்த்தர் அநேக பேரை ஆசீர்வதிக்கிற தேவனாய் கர்த்தர் பாடல் சொல்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதித்திடுவோம். இந்த பாடலை பாடி கர்த்தரை நாமத்தை உயர்த்தி துதித்து ஆராதிப்போமாகும். தேவ சமூகத்தில் Hallelujah.
கொடுக்க போற வாக்குத்தத்த வசனங்களுக்கு நேராய் கடந்து போவதற்கு முன்பதாக நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில உங்களுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த மார்ச் மாதம் இந்த 1ஆம் தேதியில ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவரே உடைய கிருபை காக்கட்டும், காலைதோறும் உடைய கிருபையை காண செய்யும் ஆண்டவரே. தாவீது சொல்லுகிற விதமாக இந்த மாதம் முழுவதுமாக உடைய கரம் கூட இருந்து நடத்திட்டோம் ஆண்டவரே. எல்லா விதத்திலும் நீ ஆண்டவரே அடைக்கலும் பலனுமானவராய் இருக்கிறீர். உண்மையே நம்பி இருக்கிறோம் தெய்வமே. விசிக்குடமா இறங்கி வந்து இந்த மாதத்தையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளுமே நம்பி செய்கிறதான எல்லா காரியங்களையும் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த வேளையில கூட நம்முடைய தேவன் நம்மளை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த மார்ச் மாதத்துல God who cares, தேவன் விசாரிக்கிறவர். அவர் விசாரித்து நம்மளை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டியதாக இருக்கிறது. Sometimes it seems that no one cares about your pain. David said, "No one is concerned for me. I have no refuge. No one cares for my life." தாவீது சங்கீதத்துல 142:4 வசனத்தில் இப்படியாக கூறுகிறார், என்னை அறிவார் யாரும் இல்லை, ஒருவரும் இல்லை, என்னை விசாரிக்கவர் ஒருவரும் இல்லை. No one cares for me and no one is concerned for me. It is sometimes painful when people who are supposed to concern about you and they hurt you more. உங்களை இவதான் கவனிப்பாங்க, இவங்களை விசாரிப்பாங்க என்று சொல்லி நீங்கள் எவர்களை நீங்கள் நம்பி இருக்கிறீர்களோ ஒருவேளை அவர்கள் உங்களை காயப்படுத்தலாம். Maybe they hurt you with their words. அவர்கள் புண்படுத்தலாம். ஆனால் இந்த கால வேளையில வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறாரு, சங்கீதம் 55:22 வசனம், Psalms 55:22, cast your cares on the Lord and he will sustain you. உங்களுடைய கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒரு பொழுதும் தள்ளாட ஓட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது he will never let the righteous fall. நீதிமானவர் தள்ளாட ஓட்டார். Cast your cares on the Lord. நம்முடைய வேதனைகள், நம்முடைய பாரங்கள், சுமக்கிறதான சுமைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மீது இறக்கி வைக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இப்படியாக பார்க்கும்போது இந்த காலவெளி இந்த மார்ச் மாதத்துல உங்களுடைய பாரம் என்னவா இருக்கிறது? What is your cares? What is your burden today? அந்த பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும் என்று தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Just lay it down on the Lord. கர்த்தர் மீது இறக்கி வைங்க, ஆண்டவர் அவர் பார்த்துக் கொள்வாரு. For he will defend the afflicted. சிறுமைப்பட்டவர்களை அவர் நியாயம் விசாரிப்பார் என்று சங்கீதம் 72:4 வாசிக்கிறோம். He will defend you. அவர் தான் உங்களை ஆதரிக்கிறவர், அவர் உங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். He will deliver the needy who cry out. தேவனை நோக்கி ஒருவேளை அழுகிறீங்களா, கண்ணீரோடு இருக்கிறீங்களா? என்னை விசாரிக்க யாருமே இல்லை, துக்கம் அதிகமா இருக்கிறது, என்னுடைய பாரம் பெரியதா இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பாரத்தை மேல் இறக்கி வைத்து விடு என்று சொல்லி. ஒரு கிராமத்துல பார்க்கும் பொழுது ஒரு வயதான ஒரு அம்மா ஒரு பெரிய சுமையை சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்காங்க. முன்பதாக ஒரு மாட்டுவண்டியில ஒரு மனுஷன் போய் கொண்டிருக்கும் பொழுது திரும்பி பார்க்கிறாரு, இந்த வயதான தாயார் இவ்வளவு பெரிய சுமை பாரத்தை சுமக்கிறாங்களே என்று சொல்லி அந்த வண்டியை நிறுத்திட்டு, அம்மா என்னுடைய வண்டியில ஏறிக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. பாரமா வைத்துட்டு இருக்கிறீங்களே. அந்த அம்மா அப்படியாக அந்த வண்டியில ஏறி உட்காந்துட்டு போறாங்க. கொஞ்ச தூரம் போய் அந்த மனுஷன் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த அம்மா அந்த பாரத்தை தலைமையில வைத்துக் கொண்டே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், நீங்க இந்த பாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லிதான் நான் இந்த வண்டியில உங்களை ஏற்றினேன், ஆனால் நீங்க ஏன் சுமந்து கொண்டே இருக்கிறீங்களே என்று. பிரியமானவர்களே, நம்ம இதை பார்க்கும்போது காலவெளியில கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விட்டு வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள். நம்முடைய பாரங்களை எடுத்து நாம் அவர் மீது வைக்க வேண்டும். நாமளே சுமந்து கொண்டு நாம் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் ஜெபித்த பின்பு பாரத்தை நீங்களே சுமக்க தேவையே இல்லை.
கால வெளியில பாருங்க, அவர் பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். He will deliver the needy who cry out, the afflicted who have no one to help. யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண இல்ல, உதவி செய்ய இல்ல ஆண்டவரே என்று சொல்லி, are you crying? நீங்க அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? இந்த காலங்களில் ஆண்டவருடைய வேத வசனம் அருமையா சொல்லுகிறது, he will deliver the needy who cry out. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையும் ஆனவனுக்கு அவர் விடுதலை ஆக்குற தேவனாய் இருக்கிறார். நீங்க பாருங்க, உதவியற்றவர்கள், உதவியே இல்லை என்று உதவியற்றவர்களுக்கு தேவன் அருகில் இருக்கிறார். அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையில பார்க்கும்போது சங்கீதம் 92:12 வாசிக்கிறோம், the righteous will flourish like a palm tree, they will grow like a cedar of Lebanon. நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் லீபனோனில் கேதுருவை போல வளருவார்களாம். நீதிமானை அவர் தள்ளாட ஓட்டாங்க, மலையை இறக்கி வைங்க, இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டதான உங்களை பார்த்து இந்த வேளையில வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய குண்டு உயரம், நீதிமான் அவர் பனையை போல அவர் செழிக்க செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அந்த பாருங்க, எல்லா விதத்திலையும் கடைசி மட்டுமே அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். கர்த்தர் அமிதமாக இந்த மாதத்துல உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பாடுகள் எல்லாம் அவர் சுமப்பாராக. அப்படியாக பார்க்கும்போது, and he is a father to the fatherless, a defender of widows. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாகவும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாய் இருக்கிறார். தாய் தகப்பனை எழுந்து யாராவது இருக்கலாம், இந்த மாதத்துல உங்களை பார்த்து சொல்றார், he is a father to you and he is a mother. He carries you as a mother carries, he comforts you and he carries you as a father carries and comforts you as a mother comforts her. அப்படியாக தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை அவர் விடுதலை ஆக்குகிறார். He sets the lonely families and he leads forth the prisoners with singing. ஒருவேளை சிறுமைப்பட்டு கட்டப்பட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார், கர்த்தர் விடுதலை ஆக்குவார். தனிமையாக இருக்கிறவர்களுக்கு அவர் எல்லா வசதிகள், ஆசீர்வாதம், நன்மையை கொடுத்து அவர் துணை நிற்கிற தேவனாக இருக்கிறார். And he is a father, he is a father to the fatherless and he is a defender of widows. இடத்துல பார்க்கும்போது சங்கீதம் 55:22 வாக்குத்தத்த வசனமாக கர்த்தர் இந்த மாதத்துல சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒரு பொழுதும் தள்ளாட ஓட்டார். Cast your cares on the Lord and he will sustain you. He will never let the righteous fall. Sometimes it is a painful, சில வேளையில அது வேதனையாக இருக்கும், because no one concerns about me, no one to help me, உதவி செய்ய யாருமே இல்லையே, and no one understands me. இப்படியாக உங்களுடைய கேள்வியா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம். அந்த மாதத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து பாரங்களை இறக்கி வைங்க. எது லகுவாகட்டும், கர்த்தர் அவர் சுமப்பார். நீங்க சுமக்க தேவையே இல்லை. நீங்க செபிக்கும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் இறங்கி அவர் பதில் தருகிற தேவனாய் காணப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக வேத வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தரை நோக்கி நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் என்று அப்படியாக தாவீது சொல்லுகிறார். இந்த மாதத்துல நீங்கள் அவருடைய சமூகத்துல, மனுஷனிடத்துல இல்ல, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுங்க, கெஞ்சுங்க. அவர் உங்க பாரங்கள் எல்லாம் சுமப்பார், எல்லாவற்றையும் அவர் லகுவாக்கி கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த வசனத்தின் மூலியமாக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதி